யோசிக்காதீங்க, புடிங்க. ம். இது வரைக்கும் யாரும் எனக்கு இப்படியெல்லாம் பரிசு வாங்கிட்டு வந்து கொடுத்தது இல்லைங்க. முதல் தடவையா எனக்காக நீங்க இவ்ளோ சிரமம் எடுத்த இத வாங்கிட்டு வந்திருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க நீங்க நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. முதல்ல கிஃப்ட்டை ஓபன் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இல்லைங்க, இருக்கட்டும். இருக்கட்டும்னா இப்பவே இத பிரிச்சு பார்த்துட்டா இதுல இருக்கிற சுவாரஸ்யம் போயிடும். என்னங்க நீங்க இந்த சின்ன கிஃப்ட்டுக்கு போய் இவ்வளவு சென்டிமெண்ட்லாம் பாக்குறீங்க? நான் அப்படிதாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் நிறைஞ்சது தானே வாழ்க்கையே. நீங்க இங்க நின்னதோ சாமி கூட பார்க்காம நேரா உங்களை பார்க்க வந்துட்டேன். நான் இப்ப போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். என்னங்க? சரிங்க. ஆ. ஹாய் கார்த்திக். ஹலோமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன கார்த்திக், கோயிலுக்கு போயிருக்கியா? ஆ, கோவில் மணி சத்தம்லாம் பலமா கேக்குது. ஆமாமா. நீங்களும் மும்பை போயிட்டீங்க. நீங்க இருந்திருந்தா கோயிலுக்கு போயிருப்பீங்கல்ல. அதாம்மா நானே கிளம்பி வந்துட்டேன். அப்புறம் ப்ராஜெக்ட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கல்யாணம் வருதுன்னதும் கோவிலுக்கு போற ஆசையெல்லாம் வந்துருச்சு போல. ரொம்ப சந்தோஷம். கோயம்புத்தூர்ல ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னு அப்பா சொன்னாரு. சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இரு. உனக்கு சொல்ல வேண்டியதில்ல. புதுசா ட்ரை பண்றேன்னு உன் தம்பி ஜீவா தான் எதையாவது சாப்பிடுவான். அம்மா, ஆக்சுவலா நான் தான் உங்களை பத்தி கேட்கணும். நீங்க தான் அங்க தனியா இருக்கீங்க, எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஃபுட்டெல்லாம் அங்க உங்களுக்கு ஓகேவாம்மா? டேக் கேர்மா, சரியா? அதெல்லாம் ஓகே கார்த்திக், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கோவிலுக்கு வேற வந்திருக்கேன்னு சொல்ற. உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அந்த கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கோ, சரியா? ஷியோர்மா, அதான் நீங்க இருக்கீங்களே. நீ நல்லா இருக்கணும்டா. சரிம்மா, இங்க கொஞ்சம் சத்தம் அதிகமா இருக்கு. நான் அப்புறமா பேசுறேன். ம், உடம்ப பாத்துக்கோ. ம். ஏங்க, என்னாச்சுங்க? இல்லங்க, எங்க அத்தை பேசுறாங்க. இவங்களும் உங்க அம்மா மாதிரி தான். ரொம்ப அன்பானவங்க. பாசம் வைக்கிறதுல இவங்களுக்கு நிகர் யாருமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு மொத்த பாசத்தையும் என் மேல கொட்டி தீத்துருவாங்க. நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன்.
வானதி, எப்படி இருக்க? கோயிலுக்கு வந்திருக்கியா? எப்படிம்மா இவ்ளோ சரியா சொல்றீங்க? நீ அங்கதான் இருப்பேன்னு என் மனசு சொல்லுச்சு. நான் உன்னை முதல்ல சந்திச்ச இடமாச்சே. இந்த காலத்துலயும் இப்படி ஒரு பொண்ணு இருப்பாளான்னு உன்னை பார்த்து பெருமைப்பட்ட இடமாச்சே. நீங்க சொல்ற இந்த வார்த்தைக்கெல்லாம் நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் உங்க வாயால இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்குமா. நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா மட்டும்தான் எல்லா நேரத்திலயும் உறுதுணையா இருந்திருக்காரு. இப்போ நீங்க அதை விட ஒரு படி மேல போய் என் மேல பாசம் காட்டுறீங்க, அக்கறையா பேசுறீங்க. கல்யாண தேதி வேற நெருங்கிட்டு இருக்க. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிடுறியா? தூங்குறியா? நல்லா ரெஸ்ட் எடு, சரியா? ம். வானதி, வானதி, அம்மா, மத்தவங்களுக்காக ஓடி ஓடி செய்யற வேலைய கொஞ்சம் குறைச்சுக்கிட்டு உன் உடம்பையும் கவனி. சரிம்மா. சரி, நீ போய் நிம்மதியா சாமி கும்பிடு. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். சரிம்மா. என் போன்லயும் சார்ஜ் இல்ல. நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. நான் வச்சிடுறேம்மா. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஆ, இல்ல அத்தன்னு சொல்றீங்க, ஆனா அம்மா மாதிரி உங்க மேல இவ்வளவு அன்பு காட்டுறாங்களே. இப்படி ஒரு சொந்தம் கிடைக்க உண்மையிலேயே நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். அவங்க என் வாழ்க்கையில கிடைச்சத நான் என் பாக்கியமா தான் நினைக்கிறேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டா எனக்கே அவங்கள பார்க்கணும்னு தோணுதுங்க. இதோ காட்டுறேங்க. ஆ.